வணக்கம். உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை ஜெயிக்கணும்னா உங்களையே மாத்திக்கணும்னு என்னைக்காவது தோணிருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பயத்தை பத்தியும் உண்மையான வலிமைன்னா என்னன்றத பத்தியும் ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு சொல்லித்தரப் போகுது. வாங்க இந்த பயந்த சுண்டலியோட சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். சில கதைகள்லாம் இருக்கு. இந்த பழமையான மரத்தோட வேர்களை போல நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். ஏன்னா அதுல இருக்கிற ஞானம் காலத்தால அழியாதது, ரொம்ப உண்மையானது. நாம பார்க்க போற கதையும் அப்படி ஒரு ஆழமான உண்மையை தான் நமக்கு சொல்ல போகுது. கற்பனை பண்ணி பாருங்க, நல்ல சூரிய வெளிச்சம் படுற ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு குட்டி சுண்டலி ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு இந்த உலகத்துல எந்த கவலையுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவிர எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த அந்த சுண்டலியோட வாழ்க்கையில பயம்னு ஒண்ணு ஒரு கருநிழல் மாதிரி மெதுவா உள்ள நுழையுது. அந்த ஒரு நிழல் அதோட முழு வாழ்க்கையும் தலைகீழா மாத்த போகுதுன்னு அதுக்கு அப்போ தெரியாது. ஆமாங்க, அந்த பயத்துக்கு காரணம் ஒரு பூனை. காட்டுல ஜாலியா சுத்திட்டு இருந்த அந்த சுண்டலி திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு பூனைய பாத்துச்சு. அவ்வளோதான், இதயம் படபடன்னு அடிக்க உசுர காப்பாத்திக்கவும் ஒரே ஓட்டம்தான். உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிப்போய் அது எப்பவும் கும்பிடுற பிள்ளையார்ட்ட முறையிடுது. பிள்ளையாரே பிள்ளையாரே, அந்த பூனைய பார்த்தாலே எனக்கு உசுறு போகுது, என்னைய எப்படியாவது ஒரு பூனையா மாத்திடுங்கன்னு அழுது புலம்புது. வெளித்தோற்றத்தை மாத்துனா உள்ளுக்குள்ள இருக்கிற பயமும் போயிடும்னு அது அப்பாவித்தனமா நம்புச்சு. பிள்ளையாருக்கும் பாவம் பார்த்து சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. அடுத்த நொடியே அந்த சுண்டலி ஒரு கம்பீரமான பூனையா மாறிடுச்சு. ஆடடா, இப்போ அதுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. ஹே, நான் பூனை ஆயிட்டேன், இனிமே எந்த பயமும் இல்ல அப்படின்னு ஒரு தெனாவெட்டோட நடக்க ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. உருவம் மாறினா மட்டும் போதுமா? சீக்கிரமே அதுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. புது உருவம் புது பிரச்சனையையும் இன்னும் பெரிய பயத்தையும் கூடவே கூட்டிட்டு வரும்னு அதுக்கு புரிஞ்சது. பூனியா கெத்தா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பூமியெல்லாம் அதிருது. பார்த்தா முன்னாடி ஒரு மலை மாதிரி ஒரு யானை நிக்குது. அத பார்த்ததும் இதுக்கு மறுபடியும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் பயம். ஐயோ, இது நம்மள ஒரு மிதி மிதிச்சிட்டா சட்னி ஆயிருவோமேன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி மறுபடியும் பிள்ளையார்ட்ட போகுது. பிள்ளையாரே, என்னை இந்த காட்டிலேயே பெருசா இந்த யானையா மாத்திருங்கன்னு கேக்குது. பிள்ளையாரும் சரிப்போ நான் அதை யானையா மாத்திட்டாரு. இப்ப யானையா மாறி அப்பாடா, இப்ப நான் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு ஒரு கர்வத்தோட நடந்து போகுது. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே பசியோட ஒரு புலி அதோட கூரான பற்களை காட்டி கர்ஜிச்சுக்கிட்டு நிக்குது. அத பார்த்ததும் இந்த யானைக்கு மறுபடியும் அதே பயம். அச்சச்சோ, இது நம்மள கடிச்சு சாப்பிட்டுமேன்னு தலை தெறிக்க ஓடி பிள்ளையார்ட்ட போய், பிள்ளையாரே, என்னை எப்படியாவது புலியா மாத்திருங்கன்னு கெஞ்சுது. ஆனா இந்த தடவை பிள்ளையார் உடனே சரின்னு சொல்லல. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. இப்பதான் இந்த கதையோட முக்கியமான கட்டமே வருது. பிள்ளையார் அந்த யானைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சுண்டலிக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடிவு பண்றாரு. பிள்ளையார் சொல்றாரு, நான் உன்னை பூனையா மாத்துனேன், அப்பவும் நீ ஒரு சுண்டலி மாதிரிதான் பயந்த. உன்னை யானையா மாத்துனேன், அப்பவும் நீ சுண்டலி மாதிரிதான் யோசிச்ச. இப்போ உன்னை புலியா மாத்துனா கூட நீ சுண்டலி மாதிரிதான் பயப்பட போற. நான் உன் வெளி உருவத்தை என்னவா மாத்துனாலும் சரி, உனக்குள்ள இருக்கிறது ஒரு சுண்டலியோட இதயந்தாண்டா. பிள்ளையாருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. வெளியில இருக்கிற தோற்றத்தையோ பதவியோ மாத்துறதுனால நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற பயத்தை மாத்தவே முடியாது. பிரச்சனை வெளியில இல்ல, உள்ளதான் இருக்கு. அதனால அவர் சொன்னாரு, நீ என்ன வேஷம் போட்டாலும் உனக்குள்ள இருக்கிறது ஒரு எலி மனநிலைதான். அந்த பயம் போற வரைக்கும் நீ நீயா இருக்கிறதுதான் நல்லது. அதனால நீ மறுபடியும் எலியாவே இருன்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் ஒரு சின்ன சுண்டலியாவே மாத்திட்டாரு. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கணும்? இதுக்கு பேருதான் சுண்டலி மனநிலைன்னு சொல்லலாம். அதாவது மவுஸ் மைண்ட் செட். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம். அப்போ இந்த சுண்டலி மனநிலைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட பயம், தன்னம்பிக்கை இல்லாத குணம் மாதிரியான உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வேலைய மாத்துறது, ஊர மாத்துறது, ஏன் நம்ம தோற்றத்தையே மாத்திக்கிறது மூலியமா சரி பண்ணிடலான்னு நம்புறது. ஆனா அந்த அடிப்படை பயம் மட்டும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். இதுதான் அந்த மனநிலை. இந்த மனநிலையோட குணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1. பயம் நம்மளோட எல்லா முடிவுகளையும் கண்ட்ரோல் பண்றது. 2. நம்மளோட உருவம்தான் பிரச்சனை, நம்ம சிந்தனை இல்லைன்னு நம்புறது. 3. பாதுகாப்பா ஃபீல் பண்ணோன்னு ஒரு புதுசா ஒரு முகமூடிய ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமா, நாமளா இருக்கும்போது நம்மளோட உண்மையான திறமையே நம்ம நம்பாம குறைச்சி மதிப்பிடுறது. இந்த கதையோட முக்கியமான பாடம் இதுதான். உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்களாவே இருந்துக்கிட்டு ஜெயிக்க வேண்டிய அந்த ஒரு பயம் என்ன, அதை எப்படி நேருக்கு நேரா சந்திக்க போறீங்க,
இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பதில் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த கேள்வியோட அடுத்த முறை சந்திப்போம்.